இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடிஜி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார். அண்ணாமலை என்றால் நெருப்பு என்று அவர் எதிரிகளுக்குத்தான் நெருப்பு, நண்பர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் அகல் விளக்காக அண்ணாமலை தீபம் போன்று இன்றைக்கு விளக்கி வருவார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வாருங்கள். அண்ணாமலை அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த தமிழகமும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ரமலான் நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியை திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள் என்று என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவர், எழுச்சிமிக்க வீரமிக்க தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தலைமையேற்று ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துகிறார் என்று சொன்னால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தூக்கமே போய்விடுகிறது. இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலினை தூங்க விடாமல் இருக்கின்ற தலைவராக திரு அண்ணாமலை விளங்கிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு ஆளும் கட்சியினருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களே,